ஈர்ப்பு விதியை முறையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும்போது நம்ம எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுன்றது உண்மைதான். அது அனுபவபூர்வமாக புரிஞ்சவங்களுக்கு இன்னும் முக்கியமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போது நம்ம எண்ணங்களால் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுற விஷயங்கள் நடக்குது, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்குது, நம்ம வாழ்க்கை முன்னேறுது. அதாவது நம்முடைய முன்னேற்றங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக மட்டும் இதை பார்க்காம, நம்ம எண்ணங்கள் அளவில் நடக்கிற மாற்றங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நிரந்தரமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை கூட இந்த பயிற்சி மாற்றோன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட 3 விஷயங்கள் என்ன? இதை முயற்சிக்கும்போது ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது என்ன முக்கியமான மாற்றங்கள் நம்ம கவனிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். எனக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, என் வாழ்க்கையை மாற்ற நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாராளமாக என்னோடய கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சிகள் டோட்டலாக 2 hours இருக்கும். இதை நான் ஃபோன் கால் மூலமாக தான் இப்போதைக்கு பண்ணுறேன். இந்த பயிற்சிகளுக்கு அப்புறமா அடுத்த 6 மாதத்துக்கு என்னோடய கைடன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு 1/2 hour பேசுவோம். உங்கள் முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது, இந்த மாற்றங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த பயிற்சியில் வேறு என்ன உங்களுக்கு ஆட் பண்ணணும், எந்த தவறான விஷயத்தை உங்கள் லைஃப்பில் எடுக்கணும்னு சொல்லி பர்சனலாக உங்களுடைய கோல் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஸ்கஷன் இருக்கும். இது டோட்டலாக 6 months போகிற லைஃப் கோச்சிங். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஈர்ப்பு விதி அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. இதை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும் உரித்தானது அப்படின்னு சொல்ல முடியாது. இதன்படி தான் நம்ம வாழ்க்கை அமையுது. இது எப்படி நடக்குது, நம்ம எண்ணங்கள் எப்படி செயலாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சரியான தேவையான எண்ணங்களை நம்ம வச்சுப்போம் அப்படின்றதான் உண்மை. ஸோ இது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்றதுனால நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் இந்த ஈர்ப்பு விதி உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக இதை புரிஞ்சுக்கிறதுனால என்ன மாறும்? இப்போது நம்ம செய்கிற தவறுகளை திருத்திக்கலாம். நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, இல்லை நமக்கு ஒரு தோல்வி ஏற்படுதுன்னா அதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கும் போது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை இதுக்கப்புறமா எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பார்வையை மாற்றுதுன்றது தான் இப்போ பேச போகிறோம். இதில் முக்கியமான முதல் மாற்றம் அப்படின்றது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ பொதுவாக நம்ம வாழ்க்கையை அணுகும்போது என்ன பண்ணுறோம்? சுச்சுவேஷன் எனக்கு தகுந்த மாதிரி இருக்காது, எல்லாரும் நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் தான் கிடைக்கும், இல்லை எனக்கு இந்த நேரம் சரியில்லை, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம யோசிக்கிறதா நடக்கும்னு சொல்ல முடியாது, நமக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஈர்ப்பு விதி என்ன சொல்லி கொடுக்கும்னா, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற, அதாவது நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களுமே உங்கள் எண்ணங்கள்லேருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். எண்ணங்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கும் சொல்லிக் கொடுக்கும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ஒரு ஈர்ப்பு விதியை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்யும்போது ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கு அப்புறமாவே நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும். ஒரு முழுமையான வெற்றியை நீங்கள் அடையும் போது இங்கே ஈர்ப்பு விதி சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, எதுவுமே நம்மளை தாண்டி இல்லை. அது நம்ம சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்க சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நமக்கு ஒரு விஷயம் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுப்பீங்க. இது ஒரு எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு முழுமையான மாற்றமாக நம்ம மனசுக்குள்ளே அமைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இலக்குகள் செட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடக்குமா, இது நமக்கு தகுதியானதா, இந்த மாதிரி சிந்தனைகள் வராது. ஏன்னா எல்லாமே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோன்ற அந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே முழுமையாக இருக்கும். அடுத்தது இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை நம்ம தேவையான விஷயங்களை கொண்டு வரதுக்கோ நம்ம வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் அப்படின்றதே அளவற்றது, எல்லையற்றதுன்னு பேசும்போது இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் அதிகமாக இருக்குதுன்ற அந்த எண்ணம் யாருக்கும் வர்றதே இல்லை. அப்போது இந்த புரிதலை இந்த கான்ஷியஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே வாய்ப்புகள் நம்ம பார்க்க முடியல, நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியலன்னா நம்மளுடைய சென்சஸ் ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கி ஈர்ப்பு விதியை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இது ஏதோ கடவுள் உருவாக்குற மாதிரியோ இல்லை உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரியும் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக வேலை செய்யும்போது நீங்கள் பார்க்குற பார்வை, உங்களுக்கு கேட்குற விஷயங்கள் எல்லாமே
உங்கள் இலக்குகளுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன், எதுவுமே நடக்கலை. ஆனால் வந்து என்னோடய எண்ணத்தை சரியாக வச்சுக்கும்போது, என் தேவையை மட்டும் கவனிக்கும்போது நடக்குதுன்னா, ரொம்ப சிம்பிளான ஐடியா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க, அதிகமாக தேடுறீங்க. அப்போது நம்ம தேடுதல் சரியாக இருக்குது. அப்போ நம்மளுடைய தேவைகளை சரியாக வச்சுக்கிறோம். அப்போது நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும், அதை மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ ஈர்ப்பு விதியில் முக்கியமாக உங்களுடைய தேடுதலுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களுடைய எண்ணங்கள் எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்குது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வாய்ப்புகளுக்கு குறையே இருக்காது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அப்புறம் அந்த முயற்சியை பண்ணுறதுக்கே நம்ம பயந்துப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இங்கே எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்கள் முயற்சி நீங்கள் அடையிற வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஓன் இன்ஸ்டிங்ஸ், அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். நம்ம இன்றைக்கி ஒரு முயற்சியை செய்யும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் நடக்குது? நம்ம எண்ணங்களுக்குள்ளே தேவையான விஷயங்களும் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான சம்பவங்களும் மனசுக்குள்ளே இருக்குது. அப்போது நம்ம உள்ளுணர்வை நம்பி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு கூட நம்மளால் முடியறதில்ல. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியில் இங்கே என்ன நம்ம பண்ணுறோம்? நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது மனசுலேருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுறோம். அப்போது உங்களோட தேவைகளை நோக்கின பயிற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மனசுலேருந்து தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நம்ம ஒதுக்க பழகிறோம். அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உள்ளுணர்வுகள் மேலே நமக்கு அதிக நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நினைக்கிறதெல்லாம் அப்படியே வந்து என் கண்ணுடி வர மாதிரி இருக்குது, நான் யோசிக்கிற விஷயங்கள் சரியாக இருக்குது, நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதை பார்த்து இன்றைக்கே நடக்கிற மாதிரி இருக்குது, நான் ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி நான் பண்ணாமல் இருந்தனால அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தன்னுடைய உள்ளுணர்வுகள் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிற தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களாலேயும் செயல்கள்னாலேயும் அந்த இன்ஸ்டிங்ஸ் வேலை செய்கிறது கம்மியாயிடும். ஆனால் எந்த ஒரு பர்சன் ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன் வாழ்க்கையோட தேவையை மட்டும் சரியாக பண்ணுறாங்களோ, இல்லை நன்றி உணர்வு, இல்லை இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்குற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தன்னோட இன்ஸ்டிங்ஸ் தாங்க கூட பேசுகிறத அவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய செல்ஃப் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ப்ராப்பராக வேலை செய்யும். ஸோ முக்கியமான 3வது மாற்றம் அப்படின்றது உங்களுடைய உள்ளுணர்வுகள் மேலே நீங்கள் முழுசாக நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பீங்க. ஈர்ப்பு விதியை என்ன தான் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக நான் பயன்படுத்துகிறேன், ஒரு பொருளுக்காக பயன்படுத்துகிறேன், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டால் கூட இந்த மாற்றங்கள் நான் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு முயற்சியை வெற்றி அடையும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்தடுத்தது நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணாது. ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, எனக்கு எப்பவுமே வாய்ப்புகள் கிடைக்கும், லைஃப்பில் இன்றைக்கி நம்ம தோத்துட்டா கூட நாளைக்கு நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு தெளிவான நம்பிக்கை மனசுக்குள்ள உருவாகிரும். அப்போது இந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக தான் மாற்றுது. நம்ம நினைக்கிற மாதிரி தேவைகள் அடைஞ்சிக்கிட்டால் அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படி இருக்காது. இந்த மாற்றங்கள் நிலையானது. நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், பார்வை முழுசாக மாற்றுறது தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே. அப்போது ஒரு தெளிவான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு, வாழ்க்கையை நான் இன்றைக்கி பார்க்குற கண்ணோட்டத்துலேருந்து மாற்றிக்கிறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி வெறும் ஒரு சின்ன அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு அதை வெற்றி அடைகிறதுக்காக பயிற்சியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பயிற்சின்னு உள்ளே வந்தீங்கன்னா வாழ்க்கையே மாறுன்றதை நீங்கள் உணரணும். அதை உணர்வீங்க. அதை ஆல்ரெடி உணர்ந்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு எதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டாக கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குதுன்னா நீங்கள் என்கிட்ட ஆடியோவாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.